26வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேசர் எரிகிற அக்கினி ஜுவாலையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலன் செய்யாமலும், அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும், அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேசர் வசனித்து, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாசைக்காரனானும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்றான். அவர் தம்முடைய பிள்ளைகளை, இவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர், பூமிக்குரிய ராஜா தப்பு செய்ய சொன்னாலும் இவங்க அதை செய்ய முடியாது, இந்த ராஜாவுக்கு தான் நாங்கள் கீழ்ப்படிவேன்னு சொன்னதுனால கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை பாதுகாத்தார். அக்கினி பலன் செய்யவில்லை, அக்கினியின் மனம் கூட இல்லை. அவங்க கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்து தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததுனால ஒரு சேதமும் அடையவில்லை. இன்றைக்கு தான் சூழ்நிலையை பார்த்துட்டு மனுஷருக்கு பிரியமா, அதிகாரிக்கு பிரியமா, நம்ம அப்படி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தினால நம்ம கரெக்டா இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு தீங்கும் கிடையாது. அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நேபுகாத்நேசர் தன்னுடைய தேசத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும், பாசைக்காரர்களுக்கும் எழுதி அனுப்பினா, இப்படி ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவருமே இல்லை என்று சொல்லுங்க.